ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். ட்ராவல் வித் சுகியில் இன்றைக்கி நம்ம என்ன கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருவெள்ளரை. இங்கே புண்டரீகாட்ச பெருமாள் இருக்கார், செங்கமலவள்ளி தாயாரும் இருக்காங்க. இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இது ஐப்பசி மாதம், துலா மாதம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற தாயார் சாலக்கிராமத்திலே மாலை போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய பாவம் எல்லாம் பறந்து போயிடுமா. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இறந்த வாட்டி நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து நீ திருவெள்ளரை போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஆமாம் நான் போயிருக்கேன் அப்படின்னாக்கா உடனே நம்மளை டைரெக்டாக முக்திக்கு அனுப்பி விட்டுருவாங்களாம். அப்படியாப்பட்ட பெருமாள் இந்த பெருமாள். இந்த இடத்துல மார்கண்டேய மகரிஷியும் லக்ஷ்மியும் தவறுந்து பெருமாளை பார்த்துருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துக்கு வேட்டைக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு வெள்ளை பன்றி அவர் ஆட்டம் கட்டிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மார்கண்டேய முனிவரை கேட்டாராம். கேட்டதுமே அவர் பெருமாள் தான் உனக்கு காட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னதுமே இந்த இடத்துல பெருமாளுக்காக ஒரு கோயில் அமைச்சிருக்காரு. இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா, ஸ்வஸ்திக் வடிவத்தில் இங்கே குளம் அமைச்சிட்ருக்காங்க. பெருமாளே இந்த இடத்துல தீர்த்தத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இங்கே இருக்கிற பெருமாளை பார்க்குறதுக்கு 18 படிக்கட்டுகள் ஏறி தான் போய் பார்க்கணும். இந்த 18 படிக்கட்டுகளுமே பகவத்கீதையோட 18 அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே இருக்கிற ஐயர் ஒரு விஷயம் சொன்னார். 3500 குடும்பங்கள் இந்த திருவெள்ளரையில் பெருமாளை நம்பி இருந்தாங்களாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவுங்க வேலைக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ 7 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்காங்களாம். உங்களை மாதிரி வரவங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். பெருமாள் எங்களுக்கு எந்த குறையுமே வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க பெருமாளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக செய்யலாம். திருவள்ளரையில் இருக்கிற பெருமாளை பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கா பூலோகத்திலே நம்மளுக்கு முக்தி கொடுக்குறாருல்ல. அது மட்டும் இல்லை, இது ஐப்பசி மாதமாகவும் இருக்குது. துலா மாதத்தில் காவிரியில் நீராடுறதும் பெருமாளை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் அம்மா சாலக்கிராம மாலை போட்டு தவத்தில் இருப்பாங்க. அதை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம்தான். கண்டிப்பாக திருவள்ளரைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.